அரசியலில் நிரந்தர எதிரியும் கிடையாது, நிரந்தர நண்பனும் கிடையாது. இந்த வசனத்தை இன்றைக்கு இந்தியா முழுவதும் உள்ள அத்தனை கட்சிகளும் இந்த பிரயோகிச்சுட்டு இருக்காங்க, பயன்படுத்திட்டு இருக்காங்க. இதுக்கு உண்மையான காரணம் என்ன தெரியுங்களா? துரோகம், சந்தர்ப்பவாதம், துரோகிகள். இந்த 3 வார்த்தைகளின் உள்ளடக்கம் தான் அரசியலில் நிரந்தர எதிரியும் கிடையாது, நிரந்தர நண்பர்களும் கிடையாது. இதுக்கான சான்றுகளை நீங்க ரொம்ப தூரம் போய் தேடாதீங்க. இன்றைக்கு தமிழ்நாட்டு அரசியல் நிலவரத்தை கூர்ந்து கவனிச்சாவே தெரிஞ்சிடும். எப்படின்னு கேட்டா, காங்கிரஸ் என்ற ஒரு தேசிய கட்சி தொடர்ந்து 10 ஆண்டுகளுக்கு மேலாக திமுகவோட நட்புறவில் கூட்டணியில் இருந்தது. இவர்களால் இன்றைக்கு பாராளுமன்றத்தில் 9 எம்பிக்கள் உட்கார்ந்துருக்காங்க. தஞ்சாவூர்ல மேயர் உட்கார்ந்துருக்காங்க. இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடந்து முடிஞ்ச தேர்தலில் 5 சட்டமன்ற உறுப்பினர்களை ஜெயிக்க வச்சிருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் திமுக. இன்றைக்கு காங்கிரஸ் தனித்து போட்டியிட்டால் ஏறக்குறைய கன்னியாகுமரி மாவட்டத்தை தவிர தமிழ்நாட்டில் எங்கு போட்டியிட்டாலும் அவர்களால் ஒரு வார்டு உறுப்பினராக கூட, பஞ்சாயத்து கவுன்சிலராக கூட உருவாக முடியாத நிதர்சனமான நிலை. ஆனால் இன்றைக்கு அவங்க தேர்தல் வாக்குப்பதிவு முடிஞ்ச மறுநாளே எந்த முன்னறிவிப்பு இல்லாமல் நாங்கள் தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்குறோம், ஆட்சி அமைப்பதற்கு ஆதரவு கொடுக்குறோம் சொல்லி திமுகவோடு சட்டமன்றம், பாராளுமன்றம், பஞ்சாயத்து எந்த தேர்தலில் கூட்டு கிடையாது, உறவு கிடையாதுன்னு சொல்லி உதவி விட்டுட்டு போயிட்டாங்க. பதவி சுகத்தை திமுகவோடு இருந்து அனுபவித்து விட்டு இன்றைக்கு அடுத்து திமுக தோற்று விட்டார்கள் என்று தெரிந்தவுடனே ஆட்சி அதிகாரத்திற்காக தாவேகாவிற்கு பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டும் என்கின்ற ஒரு காரணத்திற்காக மதவாத சக்தி பாஜக உள்ளே வந்துவிடக்கூடாது. உண்மையிலேயே பாஜக மதவாத கட்சிங்கிறது உலகத்துக்கே தெரியும். ஆனால் இவர்கள் சொல்கின்ற பாஜக உள்ளே வந்து விடக்கூடாது என்பதற்காக நாங்கள் தாவேகாவுக்கு ஆதரவு தருகிறோம் சொல்லி திமுகவை உதறிட்டாங்க, போயிட்டாங்க. இந்த சூழ்நிலையில் தான் சந்தர்ப்பவாதம், துரோகம், துரோகின்னு சொல்றோம். ஆனால் தலைவர்கள் சொல்வது அரசியலில் நிரந்தர எதிரியும் கிடையாது, நிரந்தர நண்பர்களும் கிடையாதுன்னு சொல்றாங்க. ஆனால் மக்களை நீங்களும் இனிமேல் எந்த ஒரு சூழ்நிலையிலும் அவசரப்பட்டு, உணர்ச்சி வசப்பட்டு யாரையும் வாழ்க ஒழிக என்று கத்திவிடாதீர்கள். ஏன் தெரியுங்களா? அரசியலில் நிரந்தர எதிரிகளும் கிடையாது, நிரந்தர நண்பர்களும் கிடையாது. தொடர்ந்து அரசியல் பேசுவோம். நன்றி.